வாழ்வு தரும் நீரை பருகி விண்ணுலக தாகத்தை தணிக்க இன்றைய தவக்காலம் 3ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு அன்புடனே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 9 எதுவெனினும் தாகம் தீர்க்க உகந்தது நீர் மட்டுமே. இவ்வுலக தாகம் நீரால் தணிந்துவிடும். ஆனால் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்ற ஆன்ம தாகம் மீட்பர் இயேசு சிந்திய இரத்தத்தினால் மட்டுமே பூர்த்தியடையும். வாழ்வின் முழுமையை தேடி அடைய இறைவன் கரத்தினால் அணைக்கப்பட்டு வழிநடத்தப்பட இத்திருப்பலியில் வேண்டுவோம். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவனின் வியத்தகு செயல்களை அறிந்து அனுபவித்த இஸ்ரேல் மக்கள் தண்ணீர் இல்லை என மோசேக்கு எதிராக முறுமுறுத்ததை விடுதலை பயண நூலில் காண்கின்றோம். இவ்வுலக தேவைகளில் ஒன்றாகிய நீர் குறைபட்டதும் இஸ்ரேல் மக்கள் முறுமுறுக்கின்றனர். நாமும் வெற்றி பெற்றால் இறைவனை போற்றுதலையும் சோதனைகளின் போது முறுமுறுப்பதையும் காண்கின்றோம். இவ்வுலக சோதனைகள் என்பது இறைவன் நமது திறமையை உலகுக்கு வெளிப்படுத்த தந்த பரீட்சைகள். இறைவன் துணையோடு சோதனைகளை சாதனையாக்குவோம். இன்றைய நற்செய்தியில் நானே அவர், நானே கிறிஸ்து என்று தன்னை வெளிப்படுத்துகின்றார் இயேசு. காலி குடத்தோடு வந்த பெண் இயேசுவின் வருகையினால் நிறைவடைகிறாள். இயேசுவின் வருகை தாகத்தை நீக்குகிறது. குறை குடமாகிய நம்மை நிறை குடமாக்குகிறது. மக்கள் மனதில் மண்டி கிடந்த மன இருள் அகற்றி மனுமகனை அறிந்து கொள்ளும் ஒளியை ஏற்றுகிறது. காலி குடங்களாய் அவரது காலடியை அண்டுவோம். கழுவி தூய்மையாக்கி நீரால் நிரப்புவது இயேசுவின் செயல். அத்தகைய வரத்தை பெற்றுக்கொள்ள இப்பள்ளியில் மன்றாடுவோம். வாழ்வு தரும் ஊற்றே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள், திருச்சபை என்னும் பாறையிலிருந்து வழிந்தோடும் ஜீவ தண்ணீரை மக்கள் அனுபவிக்கச் செய்து அன்பு, அமைதி, நீதியின் தாகத்தை தணித்து பிறரோடு பகிர்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலி குடங்களை ஜீவ தண்ணீரால் நிரப்புவரே எம் இறைவா. எம் நாட்டின் ஒவ்வொரு வளமும் காலி குடங்களாய் மாறிக்கொண்டிருக்கும் இவ்வேளையில் அன்பாலும் ஆசியாலும் அமைதியாலும் நிரப்ப வேண்டியும் நாட்டை ஆளுவோர் எடுக்கும் அதிகார போக்கினை வெளிப்படுத்தும் சட்டத்திட்டங்கள் திரும்ப பெறப்பட்டு அமைதி நிலவ வழி அமைக்க தேவையான நல்லறிவை ஆட்சியாளர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவாவை மன்றாடுகிறோம்.